ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி எல்லாரையும் காப்பாற்றி ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அங்கே போய்ட்டு ஷாத்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எங்கப்பா அப்படின்னு கேட்டால் அவர் ஃபோனை வெளியே வச்சுட்டு வந்துட்டாராம். அப்புறம் அங்கே இருக்கிற லேண்ட்லைனில் கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த லேண்ட்லைன் கனெக்ஷனே அவள் கட் பண்ணி வச்சிட்டா போல். அதுக்கப்புறம் மொத்த பேருமே அங்கே வந்துட்டானுங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு. அவள் இங்கே தான் இருக்கா, நீங்கள் போயிட்டு அந்த ஃபைலை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை உடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா, முடியலை. அப்புறம் ஒரு சுத்தியில் வச்சுமே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, முடியலை. ஹை ப்ரொடெக்ஷனில் இருக்க போல். இந்த கதவு உடைக்க வேற முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி எங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வார்டரவை கதவுக்கு முட்டு கொடுத்து வச்சுட்டா. அந்த பக்கம் அவளும் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டீல் போடுறா நம்ம ஹீரோயினி கிட்ட. சரி, ஓகே ஜன்னத், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க யாரையுமே நான் கொல்ல மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுறேன், எனக்கு தேவை அந்த ஃபைல் தான், அது அந்த ரூம்ல தான் இருக்கு, அந்த ஃபைலை மட்டும் நீ எடுத்து கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீல் பேசினா நம்ம ஹீரோயினி அதை நம்பல. அவ போய் தான் சொல்றான்னு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு பேச்சை நான் எப்படி கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட ஷாத் கண்டிப்பா வருவாரு, அவர் வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துவாரு, நான் உனக்கு அந்த ஃபைலை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிடுறா. இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே மேலே பார்க்குறா, அங்கே ஒரு பைப் லைன் வந்துட்டு போயிட்டு இருக்கு, அதுவும் அந்த ரூமுக்குள்ள. அதை பார்த்த உடனே இவ என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, அங்கிருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த சூனியக்காரியும் கள்ளக்காதலன் கூட ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பா போல். அப்போ அவனும் வந்துட்டு அவளை பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கான், அழகில் மெய் மருந்து போய் பார்த்துட்டு, நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ ஒரு மாபேகம், நீ எனக்கு சொந்தமாயிட்ட, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வயிற்றில் என்னோட குழந்தை வளருது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவ டக்குன்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, வாயை மூடு, இன்னொரு தடவை இது உன்னோட குழந்தைன்னு சொன்ன அவ்வளோதான் உனக்கு, இது ஆகிலோட குழந்தை, அப்படி தான் நான் இந்த உலகத்தையும் அவரையும் நான் நம்ப வச்சுட்டு இருக்கேன், இந்த குழந்தைக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ உன்னோட வருங்கால உறவை பற்றி மட்டும் யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, அதாவது நாசியாவை பற்றி மட்டும் யோசி, ஏன்னா அவளுக்கு உனக்கு தானே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளை நான் காதலிக்கவே இல்லையே, அவளை நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மற்றபடி நான் ஒன்றை தான் உயிருக்கிறா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவளும் சொல்கிறா, நானும் தான் காதலிக்கிறேன், எனக்கு தேவையான விஷயத்த இங்கே பாரு, தேவையில்லாமல் கனவு காண்றதை விட்டுட்டு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக பாரு, வேணும்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நைட்டு மட்டும் என்கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. அவனோட காதலை வந்துட்டு கொச்சப்படுத்திட்டு. ஸோ அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறேன், அப்படிப்பட்ட காதலை நீ விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்கியா, என்னோட காதலை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்துட்டு உண்மையிலேயே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் போல. இந்த பக்கம் மிஸ்பாவும் பைப் லைனை பார்த்துட்டு அங்கே இருந்து போனா இல்லையா, எங்கே போயிருக்கான்னு பார்த்தா ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அதை வந்துட்டு அந்த பைப் லைனு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுறா. அந்த பைப் லைன் வந்துட்டு ஏசிக்குள்ளது போல். ஸோ அதனால ஏசிலேருந்து அந்த கேஸ் வந்துட்டு இங்கே உள்ளே வந்துட்டு லீக் ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவும் இவங்களும் உணர ஆரம்பிச்சிடுறாங்க. இது குக்கிங் கேஸ் ஆச்சு, இது எப்படி இங்கே உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஏசிலேருந்து அந்த கேஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டு அட்டையெல்லாம் வச்சுட்டு கவர் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழேயுமே விழுந்துடுறா, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் போத்தி விட்டுட்டு இவளும் வந்துட்டு நல்லா முகத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிறா. அப்புறம் பார்த்தா மேட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த ஆண்டியும் சொல்லுது, என்ன பண்ண போற நீ, இந்த ரூம் ஃபுல்லாகவே கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, பற்ற வச்சிடாத அப்படின்னு சொன்னால் அவள் அடுத்த செகண்டே பற்ற வச்சு அந்த ஏசி மேலே தூக்கி போட்டுடுறா. அந்த கேஸ் சிலிண்டர் வந்துட்டு வெளியில தானே இருக்கு. ஸோ அதனால கேஸ் எங்கேருந்து லீக் ஆகுதோ அங்கே தானே அது வெடிக்கும். அதே மாதிரி அவள் பற்ற வச்சிடறா. அதோட நெருப்பு வந்துட்டு இந்த பக்கமாக வர்றதை அந்த மிஸ்பாவும் நோட் பண்ணிட்டு எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்குள்ள அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருது. இந்த பக்கம் நம்ம ஆகிலோ சனமோட ஃபோட்டோ வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். நீ எங்கே தான் போன சனம், நான் உன்னை எப்படி தான் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த சூனியக்காரி வரதை பார்த்துட்டு டக்குன்னு ஃபோட்டோ ஒழிச்சு வச்சுட்ருக்கான். உடனே அவளும் வந்து கேட்குறா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து என்னை எப்படி கொள்ளலான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல, நான் நம்மளோட ஹனிமூனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கே போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, திடீர்னு எப்படி உங்களுக்கு இந்த ஹனிமூனுக்கு போகணுங்கிற யோசனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் உனக்காக யோசிக்கலனாலும் நம்மளோட குழந்தைக்காகவது யோசிச்சு தான் ஆகணும், நீ சந்தோஷமா இருந்தால் தான் குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்களே ஏன் மேலே திடீர்னு, அதுவும் குழந்தைக்காக, சரி என்னை மன்னிச்சிருங்க ஆகில்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்டால், ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன், புருஷ முன்னாடிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மரமும் இருக்கக்கூடாது, ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு சொல்கிறா. என்ன விஷயத்த மறைச்ச அப்படின்னு கேட்டால், உங்களோட தங்கச்சி, அதான் நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கல்ல சைஃப்க்கு, அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, சைஃபோட குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும்
அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவமா நின்றுட்டு இருக்கான். தங்கச்சியும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்பதான் அந்த சைஃபுமே வந்துட்டு எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். வந்த உடனே அவனை பிடிச்சி அடிச்சு கேட்கறான், இவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பெரிய காரியத்தை நீ பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அடிக்கவும் டக்குன்னு இந்த சூனியக்காரியும் போயிட்டு அடிங்க, இன்னும் நல்லா அடிங்க, அடிச்சு அவனை கொன்றுங்க, அப்படி நீங்க அவனை கொன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா, இதுக்கு நம்ம சொல்யூஷனை தான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீ, நாளைக்கே நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறோம்ல அப்படின்னு சொன்னா, ஹனிமூன் நாளைக்கு தானே போறோம், நம்ம இன்னைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ இப்படிலாம் சொல்லவும் அவனுக்காக கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் வந்துட்டு இந்த சுனியக்காரியை தானே காதலிக்கிறான், அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். என்னடா சொன்ன நீ, எவ்வளவு திமிரு இருந்தா முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா என் அக்காவுக்கு தெரியாம நான் எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது, எனக்குன்னு இருக்கிறது என் அக்கா மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, உனக்கு ஒரு வழியே இல்லை, நீ என்கேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், அக்கா கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிலும் சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஆகில் ஹனிமூனுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணுறான், அதாவது இவனுக்கு மட்டும்தான். இவனோட பிளான் என்னென்னா ஹனிமூனுக்கு போகிறங்கிற பேரில் இங்கேருந்து எங்கேயாவது இந்த சூனியக்காரியை விட்டு தூரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தான் இவன் வந்துட்டு கிளம்ப போகிறான் போல். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மாப்பிள்ளைக்காரனும் அவன் கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு அந்த சூனியக்காரியை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவள் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, என்னோட காதலன் இவ்வளோ அசால்ட்டாக தூக்கி எறிகிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் ஒன்றை தான் காதலிக்கிறேன், அவளை இல்லை, அப்படி இருக்கும் போது உனக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகணும், அதாவது இன்றைக்கி ரிங்கை நான் உன் கையில் தான் போட போகிறேன், அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே கீழே இறங்கி வந்துட்டுருக்கான் அவள் கையில் ரிங்கை போடுறதுக்காக. அது தெரியாமல் இவ்வளோ வாசைஃப் வந்துட்டியா, வந்து நாசியா கையில் ரிங்கை போடு அப்படின்னு சொன்னால் அவனோ டக்குன்னு ஒரு நிமிஷம் நான் ரிங்க போடுறதுக்கு முன்னாடி என்னோட காதலை பற்றி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னடானா பக்கம் பக்கமாக டைலாக் விட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்னோட உண்மையான காதல் இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது, அப்படி இருக்கும் போது நான் யாரை பார்த்து இன்னைக்கு பயப்படக்கூடாது, ஆனால் இன்னைக்கு என்னோட காதலோட சக்தி என் கூட இருக்குங்கும் போது நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், இந்த உலகத்தை பார்த்தும் பயப்பட மாட்டேன், இந்த மக்களை பார்த்தும் பயப்பட மாட்டேன், இன்னைக்கு என்னோட காதல் கையில் நான் இந்த ரிங்கை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடானா இவளை பார்த்து பேச பேச இவளுக்கோ டக்குன்னு அள்ளு விட்டுருது, இவன் நம்மளை பார்த்து தான் பேசுகிறான் அப்படின்னா நம்ம கையில் ரிங்கை போட்டுருவானோ எல்லாருக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக பார்க்குறா. டக்குன்னு அவனோ மாபேகம் எங்கே போகிறீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறான். ஆகிலோ சரி சைஃப் நாசியா கையில் வந்து ரிங்கை போடு அப்படின்னு சொன்னால் அவனும் நடந்து வந்துட்டு இருக்கான் நாசியா கிட்ட. ஆனால் நாசியாவை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இருக்கான் சூனியக்காரி பக்கத்தில். யாருக்குமே ஒன்றுமே புரியல, அவ்வளோ பயப்படுறா. ஆகிலும் சைஃப் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டால் டக்குன்னு இவ போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு புரியுதுப்பா அவனோட ஃபேமிலி நீ ரொம்ப மிஸ் பண்ணுறல, ஆனால் இப்போ தான் நானும் ஆகிலும் கூட இருக்கோம்ல, அதனால் நீ மிஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நாங்களும் உன்னோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே கையை காமிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு அவனை வந்துட்டு ரிங்கை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் இவ கையில் இருக்கிற இன்னொரு ரிங்கை கலட்டி அவன் கையில் கொடுத்து, அதான் ரிங்கை போட்டுட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாசியா கையில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வைக்கவும் அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நாசியா கையில் போட்டு விட்டுறான். ஒரு வழியாக அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். இந்த சூனியக்காரிக்கு இவன் தான் சரியான ஆளுன்னு தோணுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வெடிச்சு சதறி மயக்கமாயிட்டாங்க போல். ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வெளியே வந்துட்டா. மொத்த பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அங்கேருந்து போயிட்டு நம்ம ஹீரோயினுமே ஃபோன் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. ஷாதுமே இந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஜன்னத்தை எங்கே தேடியுமே காணுமே. இமிக்ரேஷன் ஆஃபீஸர் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் ஆஃபீஸில் போய் கேட்டால் அங்கே யாரும் வரலன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே கால் பண்ணுறா. அவங்ககிட்ட பேச போகிறதுக்குள்ளே பின்னாடி அந்த மிஸ்மா வந்துட்டு கன்னை காமிச்சிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கா. நீ இப்போ மட்டும் பேசின அப்படின்னா தலை சதறிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதனால் மொத்த பேரையுமே பிடிச்சி திரும்ப ஹாலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வேளையை அந்த ஃபைலையுமே அவள் கண்டுபிடிச்சி எடுத்துட்டா போல். இந்த ஃபைலுக்காக தான் இத்தனை நாள் இந்த குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாக நான் ட்ராமா போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலுமே என்கிட்ட கிடச்சிருச்சு. இன்றைக்கி நீங்களும் சாக போகிறீங்க, சசி கபூரும் சாக போகிறான். அதாவது இந்த சசி கபூரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஃபைலில் தான் இருக்குது. அந்த ஃபைலையுமே நான் இன்றைக்கி அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு புது பேரோட இந்த உலகத்தில் நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ண போகிறா. அப்போ டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு இவ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா நம்ம ஷா தான் வந்திருக்கான். அவன் வந்து பார்க்கும்போது வீடே ஒரே இருட்டாக இருக்குது. ஏன் ஒரே இருட்டாக இருக்குது, அப்புறம் மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு என்னன்னு தெரில, கரண்ட் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த பக்கம் அவங்க எல்லாரையும் வந்துட்டு கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களால வாயை திறந்து கூட பேச முடியல. இந்த பக்கம் இவனும் கேட்குறான், எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டால் உனக்கு விஷயமே தெரியாதா, வந்தவங்க நம்ம ஜன்னத்தை கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்க யாருமே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸே கிடையாது, அவங்க எல்லாரும் ஜன்னத்தை கொலை பண்ணுறதுக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்கா போல். அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டா போல். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பாவுக்கு கால் பண்ணால் அதனால தான் எல்லாரும் இங்கேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியே நான் உடனே இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். இவளும் வந்துட்டு டாட்டா பாய்பெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறா.
அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு வந்தாச்சு. அந்த கன்னை வச்சுட்டு இருக்கவனோ கேட்குறான், இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கன்னை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவ ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் பைத்தியம் தான், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் யாரையும் கொல்றதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கா. ட்ரிகரையுமே அழுத்த போறா. நம்ம ஹீரோயினி எவ்வளோ கத்துறா, ப்ளீஸ் கண்ணை கீழே போடு, எங்களை சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவள் கேட்க மாட்றா. ஷூட் பண்ண போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சு எப்படி திரும்ப வந்தான்னு தெரியல. அப்போ தான் இவன் சொல்கிறான், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ நீ எனக்கு டாட்டா காமிச்சி, அப்போ நீ என்கிட்ட ரைட் ஹேண்டாக மாட்டிக்கிட்ட, உன்னோட 4 வரல எனக்கு உண்மையை சொல்லிடுச்சு, சசி கபூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவள் டாட்டா காமிக்கும் போது 4 வரல தான் இருந்திருக்க போல், அந்த டூப்ளிகேட் வரல வந்துட்டு மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் அவன் மாட்டிக்கிட்டா போல். ஸோ இந்த உண்மையெல்லாம் சொன்ன அவளுக்கோ டக்குன்னு கோவந்துருது. ஆமாண்டா, என்னை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சுல, அப்போ நீயும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிறா. டக்குன்னு ஆண்டி வந்துட்டு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து விழுந்துடுறாங்க. அவங்க மேலே குண்டு பாஞ்சிருது. உடனே இவன் அழுதுகிட்டே போயிட்டு ஆண்டியை பார்க்க போனால் அவங்களும் சொல்கிறாங்க, என் பொண்ணை இவ தான் கொன்னா, அவளை சும்மா விடாத சாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் பிடிக்க போனால் அவரையுமே வந்துட்டு நெத்தியில் கன்னை வச்சு அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்போ இவனும் அப்பாவை பார்க்க போனால் அவரும் சொல்கிறாரு, என்னை பற்றி கவலைப்படாத ஷாத், அவளை போய் பிடி, அவளை கொல்லாமல் விடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் ஜன்னத் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஒப்படைச்சிட்டு அவளை பின்னாடியே துரத்தி ஓடிட்டு இருக்கான். அவளும் ஓடிக்கிட்டே இருக்கா. பார்த்தா ஒரு டெரஸ் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஓடி வந்துட்டாங்க. ஒரு எஜ்ஜுக்கு போய் நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளால் தப்பிக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீ என்ன நினச்ச, என்னை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்னை பிடிச்சிடலாம் நீ நினச்சியா அப்படின்னு கேட்டால், மரியாதையாக சரண்டர் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, இந்த சசி கபூர் வாழணுனாலும் சரி சாகணுனாலும் சரி அதை நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டிக்கே அந்த விளிம்பு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. இவனும் போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போனால் அதுக்குள்ளே அவள் கீழே விழுந்து செத்தே போயிட்டா. சசி கபூர்னு ஒருத்தி இருந்ததுக்கான எவிடன்ஸே அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.